மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கல்வி டிவியின் ஊடாக மாணவர்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். என்னால் முடிந்த ஒரு சிறிய மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டல், வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் அப்படின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தை நம்ம தரம் 10 மற்றும் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு படிப்பிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்கள் பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் மாணவர்களுக்கு வெறுமனையே தரம் 11ஆம் ஆண்டு பகுதியிலிருந்து நம்ம படிச்சுட்டு போயிருந்தோம்னு சொன்னால் மாணவர்களுக்கு அதை விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டமாக இருந்திருக்கும். எனவே தரம் 10ஆம் ஆண்டினுடைய அடிப்படை பகுதியிலிருந்து வணிகம்னா என்ன அப்படின்றதினுடைய அடிப்படை பகுதியிலிருந்து நம்ம இதை படிப்பிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மாணவர்கள் தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து மாணவர்கள் சரியாக பாடசாலைக்கு செல்ல முடியாத காரணம் COVID-19. இந்த சிச்சுவேஷன் காரணமாக யாராலையும் ஒழுங்காக படிச்சிருக்க முடியாது. எனவே என்னால் முடிந்த உதவி டேன் கல்வி டிவியின் ஊடாக வழங்கப்பட்ட இந்த ஒரு நல்ல வழிகாட்டலுக்கு இணங்க, இந்த சேவையினுடைய ஆத்மார்த்தமான அந்த புரிதலுக்கு இணங்க என்னால் வழங்கப்படுகின்ற ஒரு சிறிய உதவி மாணவர்களுக்கு இன்னும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம் இல்லையா, இரட்டை பதிவு கொடுக்கல் வாங்கல்களினுடைய இரட்டை விளைவு முறைமை. இந்த இரட்டை விளைவு முறைமை எவ்வாறு நம்ம கணக்கு ஒரு நிறுவனத்தில் நடைபெற கொடுக்கல் வாங்கல், ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் நாளாந்தம், வருடாந்தம், மாதாந்தம் கொடுக்கல் வாங்கல்கள் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றாதான் அது ஒரு சீரான வணிகம் அப்படின்ற ஒரு விடயமெல்லாம் பார்த்துருந்தோம். கடந்த வகுப்பில் பார்த்த மாதிரி கடந்த வகுப்பில் என்ன ஆரம்பத்தில் பார்த்துருந்தோம் அப்படின்னு சொன்னால், இரட்டை விளைவு கொடுக்கல் வாங்கல்களினுடைய இரட்டை விளைவை எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்ற ஒரு விடயம் பார்த்துருந்தோம். அதற்கு முன்னதாக கணக்கீட்டு சமன்பாடில் அந்த கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் கடந்த வகுப்பில் அந்த கணக்கு அப்படின்ற ஒரு விடயம் பார்த்துருந்தோம். கணக்கு அப்படின்ற ஒரு விடயத்தில் என்னென்ன விடயங்களை பதிவு செய்யலாம், அதை எவ்வாறு நம்ம அந்த கணக்கு புத்தகம் அப்படின்றத எவ்வாறு பேண வேண்டும், அந்த மாதிரியான அதற்கான ஒரு சார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கணக்கு அப்படின்றதுக்கான அந்த கணக்கை எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு கணக்கில் பதிவு செய்கிறது, இந்த மாதிரியான சில விடயங்களை பார்த்தோம். இன்றைக்கு நம்ம இந்த கணக்கு வகைகள் அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கணக்கு வகைகள் அப்படின்ற ஒரு விடயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், வணிக கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக சொத்துக்கள், உரிமைகள், பொறுப்புகள், வருமானங்கள், செலவினங்கள் உருவாகின்றன. இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு வணிகத்தில் நடைபெற கொடுக்கல் வாங்கல் காரணமாக அந்த வணிகத்தில் சொத்துக்கள், வருமானங்கள், பொறுப்புகள், செலவினங்கள் உருவாகுது. சொத்துக்கள், வருமானங்கள், பொறுப்புகள், வருமானங்கள், செலவினங்கள் உருவாகுது என்பது நாம் இதற்கு முன்னர் கலந்துரையாடி இருக்கிறோம். கண்டிப்பாக அது கலந்துரையாடி இருக்கிறோம். கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக இவ்வுருப்படிகளில் ஏற்படும் மாற்றங்களை அறிக்கைப்படுத்துவதற்கு, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக இவ்வுருப்படிகளில் ஏற்படும் மாற்றங்களை அறிக்கைப்படுத்துவதற்கு கணக்குகள் பயன்படுத்தப்படும். இதற்குமே கணக்குகளை 5ஆக வகைப்படுத்த முடியும். என்ன சொல்றாங்க, கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக இவ்வுருப்படிகளில் ஏற்படும் மாற்றங்களை அறிக்கைப்படுத்துவதற்கு கணக்குகள் பயன்படுத்தப்படும். இதற்கமே கணக்குகள் 5ஆக வகைப்படுத்த முடியும். கணக்கை எத்தனையாக வகைப்படுத்த முடியும், 5ஆக வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கணக்கை எத்தனையாக வகைப்படுத்த முடியுமா, சரி கணக்குகள், இந்த கணக்கினுடைய வகைகள் பார்க்குற இந்த சமயத்தில் கணக்குகளை எத்தனையாக வகைப்படுத்த முடியுமா, 5ஆக வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 5 கணக்கு வகைகளும் என்னென்ன அப்படின்ற விடயங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருப்போம். ஸோ நீங்கள் மாணவர்கள் அப்படி கவனத்தை வேறு எங்கேயுமே சிதற விடாமல் நம்மளுடைய இந்த பாடத்திட்டம் பாடப்பகுதியில் உங்களுடைய கவனத்தை வச்சுருந்தீங்கன்னா நம்ம படிப்பிக்கிறது முழுமையாக மாணவர்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியாக படிக்கலாம். ஓகே, அந்த வகையில் கணக்கினுடைய வகைகள் நம்ம பார்த்துருக்கோம். கணக்கு பொதுவாக 5ஆக வகைப்படுத்த முடியும். ஒரு கணக்குகளை பொதுவாக 5ஆக வகைப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விடயம் பார்த்துருக்கோம். அந்த 5 கணக்குகளும் என்னென்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்குகள், வருமான கணக்குகள், செலவீன கணக்குகள், அந்த 5 கணக்குகளும் இதுதான். அந்த 5 கணக்குகளும் ஒரு கொடுக்கல் வாங்கலின் மூலம் ஏற்படுகின்ற ஒரு விளைவு தான் சொத்து, பொறுப்பு, உரிமை, வருமானம், செலவு. இந்த விடயம், இந்த ஒரு விடயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கணக்குகள் வைக்கப்படுது. அப்போ எனவே கணக்குகள் பெரும்பாலும் 5 வகைப்படும். கணக்குகள் 5 வகைப்படும். அந்த 5 வகை கணக்குகளும் என்னென்ன அப்படின்னு சொன்னால்,
சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, வருமான கணக்கு, செலவீன கணக்கு, உரிமை கணக்கு. இதுதான் கணக்குகளினுடைய 5 வகைகள். இப்போ சொத்து கணக்கில் உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா கட்டட கணக்கு, கடன் பொட்டோர் கணக்கு, காசு கணக்கு, இதெல்லாம் சொத்துக்களில் வரக்கூடியது. சொத்துக்களையும் நடைமுறை அல்லாத சொத்து, நடைமுறை சொத்து அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். பொறுப்புகளையும் நடைமுறை அல்லாத பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு அப்படின்ற ஒரு விடயம் பார்த்துருந்தோம். எனவே சொத்து கணக்கில் என்னென்ன மாதிரியான கணக்குகள் போகலாம்? உதாரணத்துக்கு தளபாட கணக்கு, கட்டிட கணக்கு, அதே மாதிரி கணனி கணக்கு. என்னென்ன நிறுவனத்துக்கு தேவையான என்னென்ன சொத்துக்கள் இருக்கோ அது அனைத்துமே சொத்து கணக்கில் தான் வரும். காசு கணக்கு, இந்த மாதிரியான சில விடயங்களை சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா பொறுப்பு கணக்கு. ஒரு நிறுவனத்தில் இருக்க பொறுப்புகள் அனைத்துமே பொறுப்பு கணக்கில் தான் வரும். ஒரு நிறுவனத்தில் என்னென்ன பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உதாரணத்துக்கு வங்கி கடன் செலுத்த வேண்டியது இருக்குது ஒரு பொறுப்பு. 8 ரூபா நம்ம மின்சார கட்டணத்தை இன்னும் மின்சார கட்டணத்துக்கான பில் வந்துருச்சு, அதுக்கான கட்டணத்தை வந்து நம்ம இன்னும் செலுத்தலை, அது நமக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்குது. செலுத்த வேண்டிய அனைத்து பொறுப்புகளையும் நம்ம என்ன செய்யணும்? பொறுப்பு கணக்கில் தான் பதிவு செய்யணும். உதாரணத்துக்கு இங்கே சொல்லியிருக்கிறாங்க வங்கி கடன் கணக்கு, கடன் கொடுத்தோர் கணக்கு, செலுத்த வேண்டிய மின்சார கட்டண கணக்கு. இந்த ஒரு விடயத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து உரிமை கணக்குகள். உரிமை கணக்கில் வந்து மூலதன கணக்கு, பற்று கணக்கு. மூலதனமாகவும் நம்ம உரிமை கணக்கில் பதிவு செய்யலாம். அதே மாதிரி அந்த குறித்த வணிகத்திலேருந்து நம்ம தனிப்பட்ட தேவைக்காக குறித்த ஒரு தொகையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பற்று கணக்கில் பதிவு செய்கிறோம். இந்த ஒரு விடயத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். வருமான கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வருமான கணக்கில் விற்பனை கணக்கு, தரகு வருமான கணக்கு, வட்டி வருமான கணக்கு, இந்த மாதிரியான கணக்குகள் பார்க்கலாம். செலவீன கணக்கில் வந்து உதாரணம் சம்பள கணக்கு, காப்புறுதி கட்டணம், இதெல்லாம் வந்து நம்ம நிறுவனத்திலிருந்து ஒரு செலவு செய்கிறோம். ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து ஒரு செலவு, காப்புறுதி கட்டணம் ஒரு செலவு. அதே சமயத்தில் மின்சார கட்டணம், மின்சார பில்க்கு வந்து நம்ம செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறுவனத்துக்கான ஒரு செலவு. வணிக கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் பதிவு செய்யும் போது கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய பெருமானங்களை குறித்த கணக்குகளில் வரவு அல்லது செலவு பக்கத்தில் பதிவு செய்யப்படல் வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படும் முறை தொடர்பாக அவதானிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு இந்த வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறது, செலவு பக்கத்தில் பதிவு செய்கிறது அப்படின்ற ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். இங்கே ஒரு அழகான ஒரு விடயம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேரேட்டில் காணப்படும் கணக்கு வகைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆமாம், கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அதுக்கு 5ஆக கணக்குகளை வந்து வகைப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, செலவு கணக்கு, வருமான கணக்கு, உரிமை கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் வந்து நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு விடயம் வந்து என்னென்னா இந்த வரவு செலவு அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வரவு செலவு அப்படின்றத பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். இந்த வரவு செலவு அப்படின்றதனுடைய அடிப்படையில் ஒரு நிறுவனத்தில் நடைபெற கொடுக்கல் வாங்கல்களை எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் பதிவு செய்தல். கொடுக்கல் வாங்கல்களை வந்து கணக்குகளில் பதிவு செய்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எவ்வாறு அதை வந்து பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொத்து, உரிமை, பொறுப்பு, வருமானம், செலவீனங்களின் அதிகரித்தல். சொத்து, உரிமை, பொறுப்பு, வருமானம், செலவீனங்களின் அதிகரித்தல் அல்லது குறைதல் ஆகிய நிலைமைகள் கணக்குகளில் பதிவு செய்யப்படும். எவ்வாறாயினும் கணக்கொன்றில் வரவு வைக்கப்படுதலானது அதிகரிப்பொன்றை காட்டுவதாக மட்டும் கருதக்கூடாது. என்ன சொல்கிறாங்க இந்த மாணவர்கள்? மீண்டும் ஒரு முறை பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா சொத்து, உரிமை, பொறுப்பு, வருமானம், செலவீனங்களின் அதிகரித்தல் அல்லது குறைதல். சொத்து, உரிமை, பொறுப்பு, வருமானம், செலவீனங்களினுடைய அதிகரிப்பு அல்லது குறைப்பு வந்து கணக்குகளில் பதிவு செய்யப்படும். இந்த கணக்குகள் எவ்வாறாயினும் கணக்கொன்றில் வரவு வைக்கப்படுதலானது அதிகரிப்பொன்றை காட்டுவதாக மட்டும் கருதக்கூடாது. சில கணக்குகளில் அதிகரிப்பொன்றை காட்டுவதற்காக வரவு வைக்கப்படுவதுடன் வேறு சில கணக்குகளில் குறை ஒன்றை காட்டுவதற்காக வரவு வைக்கப்படும். செலவு வைக்கப்படுதல் தொடர்பாக மேற்கூறிய நிலைமையே காணப்படும். இதற்கமே குறைதல், அதிகரித்தல் என்பவற்றை காட்டுவதற்காக வரவு செலவு வைக்கப்படுவது எவ்வாறு என்பது தொடர்பான பிரச்சனை ஒன்று எழுகின்றது. இப்பிரச்சனைக்கு தீர்வு ஒன்றாக பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில விதிகள் வந்து காணப்படுது. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க என்னதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால்
அந்த கொடுக்கல் வாங்கல்களில் வந்து அதிகரிப்பு அல்லது குறைவாக தான் இருக்கும். அதிகரித்தல் அல்லது குறைதல். உதாரணத்துக்கு சொத்து, பொறுப்பு, வருமானம், உரிமை, செலவு, இந்த ஒரு நிலைமை, ஒரு கொடுக்கல் வாங்கல்களினுடைய மாற்றம் இந்த ஒரு நிலைமையில் அதிகரிப்பு அல்லது குறைதலை தான் ஏற்படும். இதை வந்து நம்ம கணக்கு புத்தகத்தில் கணக்குகளில் பதிவு செய்யும் போது வரவு செலவு அப்படின்ற அடிப்படையாக தான் பதிவு செய்கிறோம் இல்லையா. இந்த வரவு செலவு அப்படின்ற அடிப்படையில் பதிவு செய்யும் போது வரவில் பதிவு செய்கிற எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் அதிகரிப்பை காட்டாது, அதே சமயம் அது குறைதலையும் காட்டாது. அதே சமயத்தில் செலவில் பதிவு செய்கிற எல்லா கொடுக்கல் வாங்கல்களும் அதிகரிப்பாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் அதிகரிப்பை எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களில் எந்த பக்கத்தில், சில குறைப்பை வந்து கொடுக்கல் வாங்கல்களின் எந்த பதிவில் வந்து எந்த பக்கத்தில் பதிவு செய்கிறது, இப்படியான சில கேள்விகள் வந்து மாணவர்களுக்கு சந்தேகங்களாக உருவாகலாம். அதற்கு வந்து சில விதிகள் வந்து இருக்குது. அது என்னென்ன விதிகள் அப்படின்றத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இரட்டை பதிவு விதி அல்லது இரட்டை பதிவு தத்துவம் என அழைப்பர். ஐவகை கணக்குகள் தொடர்பாக இரட்டை பதிவு விதிகள் காணப்படுகின்றன. அவை பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஒரு அடிப்படையை வச்சு கொண்டு தான் ஒரு கொடுக்கல் வாங்கல்களை ஒரு நிறுவனத்தில் அதிகரிப்பாகவும் குறைவாகவும் இடம்பெற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அதிகரிப்பு குறைவை வந்து இந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம். அந்த வகையில் விதிகள் காணப்படுகின்ற அது என்னென்ன விதிகள் அப்படின்றத வந்து இரட்டை பதிவு விதி, இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்கோங்க. இரட்டை பதிவு தத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு விதியை வந்து இரட்டை பதிவு விதி அல்லது இரட்டை பதிவு தத்துவம் என அழைப்பர். ஐவகை கணக்குகள் தொடர்பான சில விடயங்கள் இரட்டை பதிவு விதிகள் காணப்படுகின்றன. அவை பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு வகைகள் நமக்கு தெரியும். ஐவகை கணக்குனா என்ன? எம்சிக்யூவில் கேள்வி வரலாம் அல்லது ஸ்ட்ரக்சரில் கூட கேள்வி வரலாம். ஐவகை கணக்குகளும் எவை? ஐவகை கணக்குகளையும் குறிப்பிடுக. சொத்து கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்கு, செலவு கணக்கு. இதுதான் இந்த ஐவகை கணக்குகள். இந்த ஐவகை கணக்கில் சொத்து கணக்கில் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம எங்கே பதிவு செய்கிறது? அதே சமயத்தில் சொத்து கணக்கில் குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம எங்கே பதிவு செய்கிறது? பொறுப்பு கணக்கில் அதிகரிப்பு அல்லது குறைவை வந்து நம்ம எங்கே பதிவு செய்கிறது? உரிமை கணக்கில் அதிகரிப்பு குறைவு, வருமான கணக்கில் அதிகரிப்பு குறைவு, அதே சமயத்தில் செலவு கணக்குலையும் அதிகரிப்பு குறைவு. இதை வந்து நம்ம எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம இந்த அட்டவணையில் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதில் கொடுத்துருக்குறாங்க. மாணவர்கள் பார்த்துக்கொள்ளுங்க. கணக்கு வகைகள்: சொத்து கணக்கு, செலவின கணக்கு, பொறுப்பு கணக்கு, உரிமை கணக்கு, வருமான கணக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே அதிகரித்தல் குறைதல் கொடுத்துருக்காங்க. சொத்து கணக்கு, ஒரு சொத்து கணக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த சொத்து கணக்கில் வந்து அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் சொத்து கணக்கில், சொத்து அப்படின்னும் போது தளபாடம் ஒரு சொத்து, கம்ப்யூட்டர் ஒரு சொத்து, ஒரு நிறுவனத்துக்கு பொதுவாக சொத்துன்னு குறிப்பிட்டிருந்தால் அது ஒரு சொத்து கணக்கு. காசாக இருந்தால் அது ஒரு சொத்து கணக்கு. காசு கணக்கில் அது வந்து ஒரு சொத்தான ஒரு விடயம் தான். காசுன்றது சொத்தான ஒரு விடயம். நடைமுறை சொத்துக்களை பதிவு செய்கிறோம். வங்கி ஒரு சொத்து கணக்கில் பதிவு செய்கிறோம். இப்போ இங்கே இது அனைத்துலையுமே அதிகரிப்பு ஏற்படுச்சுன்னா, காசு கணக்கில் ஒரு அதிகரிப்பு 50,000 ரூபாய் லாபம் வந்து கூடுது, காசு கணக்கில் கூடுச்சுன்னா அதை வந்து நம்ம என்னத்தில் பதிவு செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். அதே சமயத்தில் குறைவு ஒன்று ஏற்படுச்சுன்னு சொன்னால் அதை என்னத்தில் பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொத்து கணக்கில் எப்பயுமே அதிகரிப்பு ஒன்று ஏற்படுமாக இருந்தால் அதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? வரவு பக்கத்தில் பதிவு செய்ய போகிறோம். உதாரணத்துக்கு இதுதான் ஒரு கணக்கீடுனா, இது உதாரணத்துக்கு இது வரவாக இருந்தால் இது செலவுன்னு நம்ம பார்த்துருந்தோம். சொத்து கணக்கில் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், சொத்து கணக்கில் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம எங்கே பதிவு செய்கிறோம்? இங்கே வந்து பதிவு செய்கிறோம், வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். அதே சமயத்தில் சொத்து கணக்கில் குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம செலவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். செலவீன கணக்கு, சம்பள கொடுப்பனவு, இந்த மாதிரியான சில செலவுகள் இருக்கு இல்லையா ஒரு நிறுவனத்தில், காப்புறுதி கட்டணம் செலுத்துறது, வாடகை செலுத்துறது, மின் கட்டணம் செலுத்துறது, இந்த மாதிரியான செலவீனங்களில் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம செலவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். பொறுப்பு கணக்கில் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் செலவுலையும், குறைதல் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் வரவு கணக்குலையும், உரிமை கணக்கில் அதிகரிப்பு
செலவுலையும் குறைதல் வரவுலையும் வருமான கணக்கில் அதிகரிப்பு செலவுலையும் குறைதல் வரவுலையும் நம்ம பதிவு செய்கிறோம். அப்போ எனவே இந்த ஒரு விடயத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொத்து கணக்குலையும் செலவு கணக்குலையும் ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல்களால் அதிகரிப்பு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அந்த ஒரு விடயத்தை வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். அதே சமயத்தில் குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த ஒரு செயற்பாடை செலவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். இந்த வருமானம், உரிமை, பொறுப்பு இந்த 3 விடயத்திலையும் அதிகரிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை செலவு பக்கத்துலையும், குறைவு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை வந்து நம்ம வரவு பக்கத்துலையும் பதிவு செய்கிறோம். அப்போ இரட்டை பதிவு முறையில் பதிவு செய்யும்போது இப்படி தான் வரவு பக்கம் செலவு பக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு செய்யணும். இவ்வாறு தான் வரவு பக்கம் மற்றும் செலவு பக்கம் அப்படின்ற அடிப்படையில் பதிவு செய்கிறது. அப்போ ஒரு இரட்டை பதிவில் வந்து சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, எவ்வாறு பதிவு செய்கிறது, அந்த கொடுக்கல் வாங்கல்கள் முறையை வந்து கணக்கினுடைய வகைகளை எவ்வாறு இந்த அதிகரிப்பு குறைதலை வந்து நம்ம கொடுக்கல் வாங்கல் கணக்கு புத்தகத்தில் எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த வகையில் ஒரு நிறுவனத்தினுடைய சொத்து ஏ, செலவு இ, இதனுடைய அதிகரிப்பு இது ரெண்டையுமே என்ன செய்கிறோம், வரவுல பதிவு செய்கிறோம். அதே மாதிரி இதனுடைய குறைவு இது ரெண்டையுமே செலவுல பதிவு செய்கிறோம். இதே சமயத்தில் ஒரு நிறுவனத்தினுடைய பொறுப்பு, உரிமை, வருமானம் இது 3னுடைய அதிகரிப்பையும் இது 3னுடைய அதிகரிப்பையும் நம்ம என்ன செய்கிறோம், செலவுல பதிவு செய்கிறோம். இது 3னுடைய குறைவையும் நம்ம வரவுல பதிவு செய்கிறோம். இந்த ஒரு விடயத்தை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாணவர்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நம்ம அடுத்தடுத்த கணக்குகளில் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உதாரணம் 2020 1ஆம் மாதம் 3ஆம் தேதி 5 லட்சம் செலுத்தி இயந்திரம் ஒன்று கொள்வனவு செய்யப்பட்டிருக்கு. இரட்டை பதிவு இதை வந்து இயந்திரத்தை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, உதாரணத்துக்கு இன்னைய டேட்டை எடுத்துக்கோமே, இன்றைக்கி டேட்டு 2020 9/29ஆம் தேதி வந்து 5 லட்சம் பெறுமதியான மெஷின் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொள்வனவு செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி டேட்டில் வந்து 5 லட்சம் பெறுமதியான மெஷின் கொள்வனவு செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எவ்வாறு கணக்கு புத்தகத்தில் பதிவு செய்யலாம்? இப்போ இந்த மெஷின் அப்படின்னும் போது என்னது, அதை வந்து தமிழில் இயந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதற்கு சம்மந்தப்படுற கணக்குகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, காசுக்கு 5 லட்சம் பெறுமதியான இயந்திரம் ஒன்று கொள்வனவு செஞ்சுருக்கிறாங்க. எனவே காசுக்கு கொள்வனவு செய்யும்போது காசு கணக்கில் 5 லட்சம் வந்து குறையும். இப்போ காசு கணக்கில் 5 லட்சம் வந்து குறைந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து எவ்வாறு பதிவு செய்யணும், காசு கணக்கில் குறைதல். அப்போ சொத்தில் வந்து காசு ஒரு சொத்து தான், அப்போ அதில் வந்து குறைதலை வந்து நம்ம எப்பயுமே சொத்து கணக்கில் செலவு பக்கெட்டு தான் வைப்போம். அதே மாதிரி அதிகரிப்பை வந்து நம்ம என்ன செய்வோம், வரவு பக்கெட்டு வைப்போம். இப்போ இவங்களுடைய இந்த ஒரு கொடுக்கல் வாங்கல்களுக்கு இணங்க இயந்திர கணக்கு மற்றும் காசு கணக்குன்னு தான் நம்ம கணக்கு வைப்பு செய்கிறோம். ஏன்னா இயந்திரம் அப்படின்றது ஒரு சொத்து, அதே மாதிரி காசு அப்படின்றது ஒரு சொத்து. அப்போ இயந்திர கணக்குன்றது தனியாக ஒரு இயந்திரம் அப்படின்ற ஒரு பேரேட்டில் இயந்திர கணக்குன்னு போடுறோம். அதில் வந்து இயந்திர கணக்கில் இந்த சைடு வந்து செலவு, இந்த சைடு எப்பயுமே வரவாக இருக்கும். அப்போ இயந்திர கணக்கில் இயந்திரம் ஒன்று அதிகரிக்குது, இயந்திர கணக்கில் வந்து சொத்து அதிகரிக்குது, எனவே அது வரவு 5 லட்சம். காசு கணக்கில் சொத்து குறையுது, அது எனவே செலவு 5 லட்சம். அப்போ இந்த இயந்திர கணக்கில் கொண்டு போய் நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கான டேட்டை போட்டுட்டு காசு கணக்கு, ஏன்னா காசு நிரலில் இடம்பெற்ற இந்த கொடுக்கல் வாங்கல் வந்து செலவு வைக்கப்பட்ட இந்த தலைப்பு தான் நம்ம எழுதணும், அதுவும் நமக்கு தெரியும். எனவே காசு கணக்குன்னு போட்டு 5 லட்சம் ரூபாயை எழுதியிருக்கிறோம். அதே சந்தர்ப்பத்தில் காசு கணக்கில் வந்து என்ன நடக்குதுங்க, காசு 5 லட்சம் ரூபாய் குறையுது இல்லையா. இந்த 5 லட்சம் ரூபாய் காசு குறைகிறதுக்கு நம்ம காசு கணக்கில் இயந்திர கணக்கு அப்படின்னு சொல்லி போட்டு 5 லட்சம் ரூபாயை நம்ம குறைக்கிறோம். அடுத்த ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க, இரட்டை பதிவு.
உதாரணத்துக்கு ஒரு டேட் ஒன்று கொடுத்துட்டு வங்கி கடனாக 2 லட்சம் பெறப்பட்டிருக்கு. ஒரு கம்பெனியில் ஒரு நிறுவனத்தில் வங்கி கடன் பேங்க்ல இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறாங்க. 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்கும்போது அந்த குறித்த வணிகத்துக்கு அல்லது குறித்த நிறுவனத்துக்கு வந்து 2 லட்சம் வந்து காசு வந்திருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் பொறுப்பு அந்த 2 லட்சம் ரூபாய் அந்த பேங்க் மீது வந்து குறித்த ஒரு வணிகத்துக்கு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த 2 லட்சம் ரூபாயை வந்து திரும்ப செலுத்தணும். எனவே நம்ம அந்த சொத்து அதிகரிப்பு சொத்து குறைதல் 5 வகை கணக்குகளையும் எவ்வாறு அதிகரிப்பு குறைதலை பதிவு செய்யணும் அப்படின்றபடி இங்கே வந்து இந்த கொடுக்கல் வாங்கலை வந்து எவ்வாறு பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வங்கி கடனாக 2 லட்சம் ரூபாய் பெறப்பட்டது, வங்கி கடனாக 2 லட்சம் ரூபாய் பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வங்கி கடன் கணக்கு. அதே மாதிரி அதை வந்து நம்ம காசு தானே நமக்கு 2 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி காசு கணக்குலையும் நம்ம அதை வந்து வைப்பிலிட போகிறோம். அப்போ 2 லட்சம் ரூபாய் வாங்கினதை காசு கணக்கில் என்ன செய்கிறோம், வைப்பிலிடணும். காசு கணக்கில் வைப்பிலிடும் போது காசாக நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அப்போ காசு வந்து நிறுவனத்தில் அதிகரிச்சிருக்கு. அப்போ காசு கணக்கு 2 லட்சம் ரூபாயை நம்ம எங்கே வைக்கணும், அதிகரித்தால் வரவு பக்கெட்டு வைக்கணும், வந்தால் வரவு பக்கெட்டு, போனால் சென்றால் செலவு பக்கெட்டு. அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓகேவா இருக்கும். அப்போ காசில் அந்த 2 லட்சம் வந்திருக்கு. அப்போ எனவே வரவு பக்கம் வைக்கிறோம். வங்கி கணக்கில் 2 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. வங்கி கடன் வந்து 2 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. எனவே வங்கி கடனாக 2 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதிகரித்தல் பொறுப்புக்கு வந்து என்ன படணும், செலவு பக்கத்தில் பதிவு செய்யணும். எனவே வங்கி கடன் கணக்கு செலவு அப்படின்னு சொல்லி போடணும். வங்கி கடன் கணக்கு செலவு அப்படின்னு சொல்லி போடணும். அப்போ இதற்கான இரட்டை பதிவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். காசு கணக்கு சொத்து வந்து அதிகரிச்சிருக்கு, எனவே வரவு. எப்பயுமே முதல்ல வரவு எழுதணும், அதற்கு பிறகு தான் செலவு எழுதணும். வரவு செலவு, வரவு செலவு, சரியா? காசு கணக்கில் சொத்து அதிகரிச்சிருக்கு, எனவே வரவு 2 லட்சம் ரூபாய். வங்கி கடன் கணக்கில் பொறுப்பு அதிகரிச்சிருக்கு, எனவே செலவு 2 லட்சம் ரூபாய். அப்போ பொறுப்பு அதிகரிச்சிருக்கனால செலவு பக்கமும், காசு அதிகரிச்சிருக்கனால இது வந்து ஒரு சொத்து, இது பொறுப்பு. பொறுப்பு எப்பயுமே அதிகரித்தால் பொறுப்பு எப்பயுமே அதிகரித்தால் அது செலவு பக்கம். சொத்து எப்பயுமே அதிகரித்தால் அது வந்து வரவு பக்கம். பொறுப்பு எப்பயுமே குறைந்தால் அது வரவு பக்கம். சொத்து எப்பயுமே குறைந்தால் அது செலவு பக்கம். எதிரான சில மாற்றங்கள் தான் இது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது எவ்வாறு கணக்கில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். காசு கணக்கில் வரவுல டேட்டை போட்டுட்டு வங்கி கடன் கணக்குன்னு போட்டு 2 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அதே சந்தர்ப்பத்தில் வங்கி கடன் கணக்கில் டேட் திகதிக்கு கீழே டேட் போட்டிருக்கிறாங்க. விபரத்தில் வந்து இந்த கொடுக்கல் வாங்கல்களினுடைய தலைப்பை வந்து போட்டிருக்கிறாங்க காசு கணக்கு. இந்த தலைப்பு, இந்த கணக்கினுடைய தலைப்பை வந்து இந்த விபரத்தில் போட்டிருக்காங்க காசு கணக்கு. செலவில் 2 லட்சம் ரூபாய். காரணம் வங்கி கடன் அதிகரித்தால் அதை வந்து செலவில் தான் பதியணும். அடுத்து உதாரணம், 3வது உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த கணக்கு வகைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ கணக்கு வகைகள் பார்க்கும்போது மாணவர்கள் வந்து இன்னும் ஒரு உதாரணம் 2 உதாரணங்கள் பார்த்துட்டு நம்ம அடுத்த பகுதிக்குள்ளே போகலாம். அந்த வகையில் இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. டேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க 2020 1/5 உரிமையாளர் மூலதனமாக வணிகத்திற்கு 3 லட்சம் ஈடுபடுத்தினார். உரிமையாளர் வந்து மூலதனமாக வணிகத்துக்கு எவ்வளவு ஈடுபடுத்தினார், 3 லட்சம் ரூபாய் ஈடுபடுத்தியிருக்கிறார். ஒரு வணிகத்துக்கு உரிமையாளர் வந்து 3 லட்சம் ரூபாய் ஈடுபடுத்தும் போது காசு வந்து இங்கே கூடுது. காசு கூடுற அதே சந்தர்ப்பத்தில் உரிமை கூடுது. கேபிட்டல் மூலதனமாக 3 லட்சம் ரூபாய் போடும்போது உரிமையும் வந்து என்ன செய்யுதுங்க, கூடுது. அப்போ உரிமை அதிகரிப்பை வந்து நம்ம எப்பயுமே செலவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். காசு அதிகரிப்பை எப்பயுமே நம்ம வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். இதை எவ்வாறு இரட்டை பதிவு முறையில் எழுதணும் அப்படின்னு சொன்னால், வரவை எப்பயுமே முதல்ல எழுதணும். எனவே காசு கணக்கு சொத்து அதிகரிப்பு வரவு 3 லட்சம். உரிமை மூலதன கணக்கு செலவு, அதில் வந்து என்ன நடக்குது, உரிமை அதிகரிக்குது. எனவே மூலதன கணக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம். காசு கணக்கு சொத்து அதிகரிப்பு வரவு 3 லட்சம், மூலதன கணக்கு உரிமை அதிகரிப்பு செலவு 3 லட்சம் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம். இதை வந்து நம்ம எவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களில் பதிவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவ்வாறு தான் பதிவு செய்கிறது. காசு கணக்கில் வந்து மூலதன கணக்குன்னு எழுதி 3 லட்சம் ரூபாயை போடுறோம். அதே சந்தர்ப்பத்தில் மூலதன கணக்கில் அதிகரிச்சிருக்கனால செலவு பக்கம். எனவே மூலதன கணக்கில் விபரத்துக்கு கீழே காசு கணக்குன்னு போட்டு 3 லட்சம் ரூபாயை போட்டிருக்கிறோம்.
அடுத்து ஒரு கொடுக்கல் வாங்கல் வருமானத்துக்காக கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் 2020 1/5 வட்டி வருமானமாக 20,000 பெறப்பட்டிருக்கு. வருமானமாக நமக்கு வந்திருக்கு ஒரு 20,000 ரூபாய் வட்டி வருமானம். வருமானம் அப்படின்னும் போது வருமானம் அதிகரித்தால் அது எப்பயுமே என்னவாக இருக்கும், செலவு பக்கத்தில் பதிவு செய்யணும். நம்ம பார்த்துருந்தோம் அந்த ஐவகை கணக்குகளை பதிவு செய்கிறது முறை அதிகரித்தல் குறைதலை பதிவு செய்கிற முறையில். அப்போ வருமானம் அதிகரிக்கும் போது அது செலவு பக்கத்தில் அந்த அதிகரிப்பை வந்து நம்ம பதிவு செய்யணும். அப்போ வருமான கணக்குன்னு ஒன்று திறக்கணும். அதே சந்தர்ப்பத்தில் வருமானம் அதிகரித்தாலும் காசாக தான் நமக்கு கிடைக்கும். அப்போ காசாக நமக்கு கிடைக்கும் போது அது ஒரு சொத்து. அப்போ காசு கணக்கில் என்ன நடக்கும், காசும் அதிகரிச்சிருக்கும். காசு அதிகரிக்கும் போது அதை வந்து நம்ம நார்மலாக காசாக நம்ம நிறுவனத்துக்கு வந்தது, எனவே அதை வந்து நம்ம வரவு பக்கத்தில் பதிவு செய்கிறோம். அப்போ காசு கணக்கு ஒன்றும் வருமான கணக்கு ஒன்றும் ஆரம்பிக்கிறோம். காசு கணக்கு ஒன்றும் வருமான கணக்கு ஒன்றும் ஆரம்பிக்கும் போது அப்போ காசு கணக்கு சொத்து அதிகரிப்பு 20,000 ரூபாய், வருமான கணக்கு அதே மாதிரி வருமானம் அதிகரிப்பு, அப்போ அது எனவே செலவு பக்கத்தில் வரும், அது வந்து 20,000 ரூபாய். அதற்கான ஒரு இரட்டை பதிவும் கொடுத்துருப்பாங்க. காசு கணக்கு சொத்து அதிகரிப்பு வரவு 20,000 ரூபாய், வட்டி வருமானம் கணக்கு உரிமை அதிகரிப்பு செலவு 20,000 ரூபாய். இந்த மாதிரி நம்ம இரட்டை பதிவு முறையில் இது எழுதினோன்னா சரியாக இருக்கும். அதை வந்து இங்கே இதனுடைய அடிப்படையிலையும் கொடுத்துருக்குறாங்க இந்த பேரேட்டில் நம்ம சொன்னது மாதிரி. அப்போ இந்த மாதிரியான சில அடிப்படைகளில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், கணக்குகள் இனி தயாரிக்க போகிறோம். ஒரு நிறுவனத்தில் இடம்பெற கொடுக்கல் வாங்கல்களை வந்து இதனுடைய அடிப்படையில் தான் பதிவு செய்ய போகிறோம். எனவே இந்த ஒரு விடயங்களை வந்து மாணவர்கள் மறுபடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் பார்ப்பதன் ஊடாகவும் பயிற்சி செய்வதன் ஊடாகவும் இன்னும் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப வேகமாக செல்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்காங்க. ஏன்னா தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுடைய பாடத்திட்டத்தையும் உள்ளடக்க வேண்டும். சரியா? ஓகே, அடுத்த ஒரு விடயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில கொடுக்கல் வாங்கல்கள் கொடுத்துருக்குறாங்க. பேரேடு, பெற்ற வட்டி, சம்பள கணக்கு, இந்த அனைத்து விடயங்களையுமே நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி பதிவு செய்துட்டு போனீங்கன்னா ஓகேவாக இருக்கும். அடுத்து பேரேடு அப்படின்ற ஒரு விடயம் பார்ப்போம். வணிகம் ஒன்றின் ஒவ்வொரு சொத்து வகை சார்பாகவும் தனித்தனி கணக்குகள் பேணப்படுதல் வேண்டும். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இயந்திர கொள்வனவு, பெற்ற வட்டி, கொடுத்த சம்பளம், செலுத்திய வாடகை, இந்த மாதிரியான ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் ஒவ்வொரு கணக்குகளில் பதிவு செய்ய போகிறோம். சரியா? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களையும் ஒவ்வொரு கணக்கில் பதிவு செய்கிறோம். இப்போ தளபாட கணக்கு அப்படின்னு ஒரு கணக்கு ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த நிறுவனத்தில் கொள்வனவு செய்கிற, விற்பனை செய்கிற இந்த தளபாடங்கள் சம்பந்தமாக நடைபெற அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் அந்த தளபாட கணக்கில் தான் பதிவு செய்கிறோம். ஒரு வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிச்சிருந்தோன்னா அந்த நிறுவனத்தில் வங்கி கணக்கு அப்படின்றது வந்து தனியான ஒரு பாடமாகவும் இருக்குது. அது ஒரு பெரிய பாடம், அதை வந்து நம்ம தனியாக படிப்போம். அது மட்டும் இல்லாமல் இதோடையும் இடைக்கிட வரும் அந்த சில விடயங்களையும் நம்ம பார்க்கலாம். வங்கி கணக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு ஆரம்பித்தோன்னா வங்கியினூடாக நடைபெறுற அனைத்து கொடுக்கல் வாங்கல்களையும் அந்த வங்கி கணக்கினூடாக தான் பதிவு செய்யணும். இந்த மாதிரியான சில ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் ஒவ்வொரு கணக்குகள் பதிவு செய்யப்படும். அந்த கணக்குகளை வந்து பேரேடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லலாம்? பேரேடு. இதற்கமைய மோட்டார் வாகன கணக்கு, தளபாட கணக்கு, காசு கணக்கு எனும் வகையில் எண்ணிலடங்காத சொத்து கணக்குகள் காணப்பட முடியும். இவ்வாறே உரிமை, பொறுப்பு, செலவினங்கள் என்பவற்றிற்கும் தனித்தனியாக பல கணக்குகள் காணப்பட முடியும். இதற்கு கணக்குகள் அனைத்தினையும் உள்ளடக்கிய ஏடே பேரேடு என்று அழைக்கப்படும். எனவே வணிக கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் பதிவு செய்வதனை வணிக கொடுக்கல் வாங்கல்களின் பேரேடுகளில் பதிவு செய்தல் என்றும் அழைக்கப்படும். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் இந்த மாதிரியான ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கல்களுக்கும் ஒவ்வொரு கணக்குகளை ஆரம்பித்து அந்த கணக்குகளில் பதிவு செய்கிற ஒரு முறை. கணக்குகளை வந்து கொடுக்கல் வாங்கல்களை கணக்குகளில் தனித்தனி கணக்குகளில் பதிவு செய்கிற இந்த முறையை வந்து பேரேடுகளில் பதிவு செய்யும் முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, இந்த ஒரு விடயம் வந்து மாணவர்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு அடுத்த ஒரு விடயம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு செயற்பாடு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இரட்டை பதிவு தத்துவத்திற்காமையே கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு கணக்குகளின் பெருமானங்களில் அதிகரித்தல் அல்லது குறைதல் வரவு பக்கத்திலா அல்லது செலவு பக்கத்திலா பதிவு செய்யப்படும் என்பதனை குறித்து காட்டவும். இப்போ கட்டிட கணக்கு அதிகரித்தால் அதை என்ன பக்கத்தில் பதிவு செய்வோம்? கட்டிட கணக்கு அதிகரித்தால் வந்து என்ன பக்கத்தில் பதிவு செய்வோம்? வரவு பக்கத்தில் பதிவு செய்வோம். கட்டிட கணக்கு அதிகரிப்பு வந்து எப்பயுமே என்ன பக்கத்தில் இருக்கும்? வரவு பக்கத்தில் இருக்கும்.
அதே சந்தர்ப்பத்தில் கட்டிட கணக்கு குறைந்தால், கட்டிடத்தில் ஏதாவது குறைவு ஏற்படுத்தின்னு சொன்னால் அது வந்து செலவு பக்கத்தில் இருக்கும். வங்கி கடன் கணக்கு அதிகரித்தால் அது வந்து என்ன பக்கத்தில் இருக்கும்? அது வந்து பொறுப்பு. இந்த கட்டிட கணக்கு அப்படின்றது வந்து ஒரு சொத்து, வங்கி கடன் கணக்கு அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பு, விற்பனை கணக்கு அப்படின்றது வந்து என்னது? அது வந்து ஒரு வருமான கணக்கு, மின்சார கணக்கு அப்படின்றது வந்து ஒரு செலவு கணக்கு, பெற்ற கடன் கணக்கு அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பு கணக்கு, மோட்டார் வாகன கணக்குன்றது ஒரு சொத்து கணக்கு, கொள்வனவு கணக்கு அப்படின்றது வந்து என்னது? கொள்வனவு கணக்கு அப்படின்றது வந்து ஒரு செலவு கணக்கு. அதே சந்தர்ப்பத்தில் மூலதன கணக்கு, மூலதன கணக்கு அப்படின்றது ஒரு உரிமை கணக்கு, பற்று கணக்கு அப்படின்றது ஒரு உரிமை கணக்கு, அதே சந்தர்ப்பத்தில் கடன்பட்டோர் கணக்கு அப்படின்றது ஒரு சொத்து கணக்கு. அப்போ சொத்து அதிகரித்தால் வரவு பக்கம், வங்கி கடன் கணக்கு பொறுப்பு வந்து அதிகரித்தால் அது வந்து என்ன பக்கத்தில் வரும்? செலவு பக்கத்தில் வரும். குறைந்தால் வரவு பக்கத்தில் வரும். அதே சந்தர்ப்பத்தில் விற்பனை கணக்கு வருமானம் அதிகரித்தால் செலவு பக்கம், குறைந்தால் வரவு பக்கம். இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கினுடைய அதிகரிப்புக்கும் என்ன குறைப்புக்கும் என்ன அப்படின்றத மாணவர்கள் தனித்தனியாக எழுதி பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு பரீட்சைக்கு கட்டாயமாக வரக்கூடிய பகுதி வினா அல்லது எம்சிக்யூ கேள்விகள்லையும் இது வந்து கண்டிப்பாக எம்சிக்யூவாகவும் இது வரலாம். சரியா? அடுத்து நம்ம படிக்க போகிற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செயற்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. இந்த எல்லா செயற்பாடுகளையுமே நீங்கள் தனித்தனியாக பதிவு செய்து பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூல ஏடுகள் அப்படின்ற ஒரு விடயம் வந்து கொடுத்துருக்குறாங்க. மூல ஏடுகள் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சொத்து அதிகரிப்பு, சொத்து குறைப்பு, இந்த மாதிரியான சில விடயங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த மாதிரியான சில பயிற்சி வினாக்களை நீங்கள் வீட்டில் மறுபடியும் செய்து பாருங்கள். நம்ம நேரத்தை வந்து கருத்தில் கொண்டு அந்த பயிற்சி வினாக்களை வந்து செய்யாமல் மாணவர்களுக்கே அதை வந்து விட்டாச்சு. மாணவர்களே அதை மீண்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து நம்ம இரட்டை பதிவு, கொடுக்கல் வாங்கல்களின் இரட்டை பதிவை எவ்வாறு பேரேடுகளில் பதிவு செய்கிறது, வரவுனா என்ன, செலவுனா என்ன, கணக்கு வகைகள், அந்த கணக்கு வகைகள் எத்தனை, அந்த கணக்கு வகைகள் அதிகரித்தால் அது எந்த பக்கம், குறைந்தால் அது எந்த பக்கம், இந்த மாதிரியான சில விடயங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். அதை எந்த பக்கத்தில் பதிவு செய்கிறது அப்படின்ற விடயங்களை எல்லாம் பார்த்துருந்தோம். இந்த விடயங்கள் தவிர்த்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம மூல ஏடுகள் இந்த மாதிரியான சில விடயங்களை எல்லாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு படிப்பிச்ச அனைத்து விடயங்களையும் மாணவர்கள் மறுபடியும் வீடுகளில் திரும்ப மீட்டி பார்ப்பதனூடாக உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட எமது இந்த வகுப்பில் வந்து தரம் 10ஆம் ஆண்டினுடைய ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்கள் இன்னும் கவனத்தை செலுத்தி தங்களுடைய வணிக பாடத்தை தரம் 10லிருந்து இலகுவாக படித்து கொண்டே போனீர்களானால் மாணவர்கள் இலகுவாக சித்தி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. அந்த வகையில் உங்களுடைய சந்தேகங்களை வந்து எம்முடைய வகுப்பில் வந்து மேலும் இன்னும் வகுப்பை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் யூடியூப் சேனலில் வந்து கல்வி டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் கையில் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அல்லது உங்களுடைய வீடுகளில் யார்கிட்டையாவது ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து யூடியூப் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து கல்வி டிவி அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுடைய மொபைலுக்கு அப்போக்கப்போ அப்லோட் ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்து இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். பாடத்தில் வந்து இலகுவாக ரிசால்ட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு இலகுவான பாடம். கணக்கீடு, வணிகமும் கணக்கீடும் அப்படின்றது நடைமுறையில் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் பார்க்குற ஒரு விடயம். வணிகம், ஒரு நிறுவனம், கடை, இந்த மாதிரியான சில விடயங்கள், கடைகள், நிறுவனங்கள், பிஸ்னஸ் செய்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள், கணக்குகள், இதெல்லாம் நம்ம அன்றாடம் நம்ம பாடத்தோடு சம்மந்தப்பட்டது இல்லாமல் நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற சில செயற்பாடுகள், பயன்படுத்துகிற சில வார்த்தைகள், அதை வந்து நம்ம பாடமாக படிக்கும்போது மாணவர்கள் வந்து அதை கஷ்டோடு நினச்சிக்காமல் நடைமுறையோடு பொருத்தி பார்த்து படிப்பதற்கு இன்னும் இலகுவாக இருக்கும். வாய்ப்பளித்த கல்வி டிவிக்கு நன்றி சொல்லிட்டு மற்றைய வகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.